தமிழ்நாட்டில் தவேக தலைமையில் அரசு அமைந்த பின்னரும் நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய பாஜக அரசின் பாகுபாடு அணுகுமுறை தொடர்வதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்ட தமிழ்நாடு கிராமப்புற வளர்ச்சி நிதி 9.97 விகிதத்தில் இருந்து 4.10 குறையும் என கூறியுள்ளார். அதே நேரத்தில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பெரும் அளவில் நிதி உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி, சுகாதாரம், சமூக நீதி, தொழில் வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகிய துறைகளில் முன் உதாரணமாக விளங்கிய தமிழ்நாடு தனது வெற்றிக்காகவே தண்டிக்கப்படுவதாகவும் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களின் உரிமைகளை பறித்து அவர்களின் நியாயமான பங்கை குறைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இந்த அநீதியை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வலுவாக எழுப்பும் என்றும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார்.